வெல்கம் பேக் டு மை சேனல். பிகினர் சீரீஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுலையே இவ்வளோ தானா அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஸோ இந்த பிகினர் சீரீஸில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்டாக் செலெக்ஷன். அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேருந்து அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபஸ்ட் ஹாஃப் செஷன் ராக்கெட் மாதிரி போகும் அப்படிங்கிறத வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது. ட்ரேட் பண்ணுறதை பற்றி நான் இதில் டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா ட்ரேட் பண்ணுறதை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ட்ரேடு பண்ணுற செட்டப்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபஸ்ட் ஆஃப் செஷன் ராக்கெட் மாதிரி போகுமா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? சரி, இதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு பியர் சிம்பிள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், கொஞ்சம் பார்க்க குட்டியாக தான் இருக்கும். இது வந்து பியர் சிம்பிள். ஓகேவா? இந்த பியர் சிம்பிள் அப்படிங்கிறது நம்ம பாயிண்ட் எடுத்துக்குவோம். ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு ராக்கெட் சிம்பிள் வரும். ஓகேவா? ஸோ ராக்கெட் சிம்பிள், பியர் சிம்பிள், இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். மூணாவதாக ஒரு சிம்பிள் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒரு ப்ளூ கலர் லேபிள் மாதிரி வரும். அந்த லேபிளில் வந்து ப்ளூ கலர் லேபிளில் வந்து கண்ணு மாதிரி இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். மூணு சிம்பிள் தான். ரொம்ப ஈஸியாக பிகினருக்கு வந்து இது என்ன அது என்னன்னு எதுவுமே தெரிஞ்சிக்காமல் மூணு சிம்பிள் இதை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ முடிஞ்ச மார்க்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னித்த டாப் கெய்னர் டாப் லூசர் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது முடிஞ்ச மார்க்கெட் கரெக்டாக. இந்த முடிஞ்ச மார்க்கெட்டில் எண்டிங் 2 மணிலேருந்து மார்க்கெட் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி சிம்பிள் வருது அப்படின்னா இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். சிம்பிள். 5 மினிட்ஸ் சார்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த சிம்பிள் வருதுன்னா அதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கிறோம். சிம்பிள். ஓகேவா? வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே ஓப்பனிங் சென்டிமெண்ட், அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டாட்டட் லைன்ஸ் இருக்கும். பிளாக் டாட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பிளாக் டாட் இருக்கும். கேப் அப் ஆகுது அப்படின்னா ஒன் சைட் மூவ் பாசிபிலிட்டி, கேப் டவுன் ஆகுதுன்னா ஒன் சைட் மூவ் பாசிபிலிட்டி. கேப் டவுன் எப்படி கண்டுபிடிக்கலாம், கேப் அப் எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறது நான் வேறு ஒரு வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், பழைய வீடியோ, அதை பார்த்துக்கோங்க. இதை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே ஃபஸ்ட் ஹாஃப் மொமெண்டமாக ராக்கெட் மூவ் கொடுக்குமா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இது மார்க்கெட் முடிஞ்ச நாள், மார்க்கெட் முடிஞ்சு அந்த ஈவினிங்கே நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம், அடுத்த நாளுக்கு ட்ரேட் பண்ணுற ஸ்கிரிப்ட். இதை தாண்டி அடுத்த நாள் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணுறதுன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இன்னொன்று ப்ரெசன்ட் டேவே நம்ம செலக்ட் பண்ணணும். ப்ரீவியஸ் டேயில் ப்ரெசன்ட் டே நான் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரெசன்ட் டே எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு 2 கேண்டில்ஸில் நமக்கு வந்து ராக்கெட் சிம்பிள் வரும். ராக்கெட் சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேண்டில் ஆர் செகண்ட் கேண்டில்லையே, ரன்னிங் கேண்டில்லையே வரும். அதுதான் இதோடைய பியூட்டி. கேண்டில் க்ளோஸ் ஆகினதுக்கப்புறம் வருங்கிறதுல ரன்னிங் கேண்டில்லே வரும். ஸோ ஃபஸ்ட் கேண்டில் ஆர் செகண்ட் கேண்டிலில் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ராக்கெட் மூவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி கேப்சர் பண்ணுறது இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் அப்படிங்கிறதெல்லாம் நான் லேட்டர் பார்ட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாக் செலெக்ஷன் ராக்கெட்ரி மூவ் பாசிபிளா இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து அதானி போர்ட் இன்றைக்கி வந்து ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். ஓகேவா? அடுத்ததாக வந்து வந்திருக்கிற ஸ்கிரிப்ட் வந்து மாருதியில் பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்து ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு. இதுதான் வந்து ராக்கெட் சிம்பிள். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ராக்கெட் சிம்பிள் வந்துச்சுன்னா மூவ் வந்து ராக்கெட் மாதிரி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைக்கிள் கால்குலேஷன் எதுவுமே இல்லாமல் ஜென்ரலாக ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாப் கெய்னர் யார் அப்படின்னா இண்டஸ்இண்ட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் ராக்கெட் சிம்பிள் இங்கே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ராக்கெட் சிம்பிள் வந்தாலே நம்ம ஸ்டாக் செலெக்ஷனுக்கு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டா மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் சிம்பிள் இல்லை. கரெக்டாக? சரி, ராக்கெட் சிம்பிள் இல்லை. ஆனால் இது நம்ம ரேடாரில் எப்படி கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சிம்பிள், ஒரு ப்ளூ கலர் லேபிள், அதில் ஒரு கண்ணு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இண்டிகேஷன் 2லேருந்து 3 o'clock அந்த மாதிரி இருந்துச்சு, மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை நம்ம நெக்ஸ்ட் டேக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க்
வெறும் 0.5% தான் போயிருக்கு ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து எந்த இண்டிகேஷனுமே இல்லை, தெரியுதா? நேற்று எந்த இண்டிகேஷனுமே இல்லை. இது வந்து இன்றைக்கி வந்த இது, ஐ மீன் இந்த சிம்பிள் ஓப்பனிங்கில் வந்து நம்ம பார்க்க தேவையில்லை. ஓகேவா? இது ஃபஸ்ட்டு கேண்டலில் வந்திருக்கு. ஸோ இதை பார்க்க தேவையில்லை. இதே இந்த இடத்துல ராக்கெட் வந்திருந்ததுன்னா நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டாப் கெய்னர் ஸ்கிரிப்ட். இதை தாண்டி வேறு என்னென்ன டாப் கெய்னர் இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐஓசி அப்படிங்கிற கம்பெனி வந்து இன்றைக்கி வந்து டாப் கெய்னரில் இருக்குது. ஸோ ஐஓசி நம்ம பார்த்துடலாம். இது வந்து ஐஓசி பொறுத்த வரைக்கும் நேற்று 3 PM வந்து ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு. 3 PM ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ 3 PM ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி நம்ம ரேடாரில் கண்டிப்பாக வைக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ராக்கெட் மூவுக்கான ஒரு கண்டிஷன். ஸோ வந்து 3 PM வந்தனால ஐஓசியை வந்து நம்ம ரேடாரில் வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வந்த ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எம்சிஎக்ஸ். இது ஒரு ஒன் ஆஃப் தி டாப் கெய்னராக இருக்குது. இந்த எம்சிஎக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நேத்தா எந்த ஒரு இண்டிகேஷனும் நமக்கு இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ரேடாரில் வச்சுருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ நான் அதையும் காட்டுறேன். இது ஏன் மேலே போச்சு அப்படிங்கிற ரீசன் எல்லாமே வந்து ப்ரொஃபஷ்னல் சீரீஸில் நான் வந்து இது பண்ணுறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரேடாரில் இருந்திருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து தீபக் நெட்ரேட். ஓகே, தீபக் நெட்ரேட் பொறுத்த வரைக்கும் நேற்று லாஸ்ட் கேண்டிலில் நமக்கு ஒரு இண்டிகேஷன், நாளைக்கு தான் ரேடாரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலில் ராக்கெட் சிம்பிள். ஸோ இந்த 2 இண்டிகேஷன் போதும். ஃபஸ்ட் ஆஃப் இட் கோயிங் டு பி அ ட்ரெண்டிங். ஓகேவா? நேற்று வந்து மார்க்கெட் ஹாலிடே. ஸோ ப்ரீவியஸ் டே வெட்னஸ்டே என்னென்ன டாப் கெய்னர் இருந்துச்சு, அது வந்து நம்ம ரேடாரில் வச்சுருக்க முடியுமான்னு நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து நேற்று வந்து ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வெரி செகண்ட் கேண்டில் ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு. ப்ரீவியஸ் டே வாட்ச் லிஸ்ட்டில் நமக்கு வைக்கிற மாதிரி எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை. ஸோ ஆன் தட் டே செகண்ட் கேண்டலில் ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு. ஸோ வந்து ராக்கெட் டைப் ஆஃப் மூவ் பாசிபிள் அப்படிங்கிறது வந்து கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டி வந்து நேற்று வந்து இண்டிகேட் பண்ணியிருக்கு. இது 100% ராக்கெட் மாதிரி போயிடுமா அப்படின்னா 100% அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. பட் ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபெயிலியர் அப்படிங்கிறது இருக்கும். பட் அந்த ஃபெயிலியர் கம்மியாக கொண்டு வர்றது தான் வந்து ஒரு டெக்னிக்கலாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம். சரிங்களா? அடுத்தது டியூப் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த டியூப் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து அதுவும் சேம் எக்ஸாக்ட் நேற்று வெரி ஃபஸ்ட்டு கேண்டிலில் வந்து ராக்கெட் சிம்பிள் அப்படிங்கிறது வந்திருந்தது. ப்ரீவியஸ் செஷன் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு டாப் கெய்னர். ஓகேவா? இன்றைக்கி டாப் கெய்னர் இல்லை, லாஸ்ட்டு டாப் கெய்னர். ஸோ அதுவும் வந்து அந்த ராக்கெட்ரி மூவ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருச்சு. ஸோ இந்த ராக்கெட்ரி மூவ் அப்படின்னு வந்தால் அது பொட்டென்ஷியல் ஜாஸ்தி, ராக்கெட் மாதிரி மூவ் ஆகும் அப்படிங்கிறது. ஸோ அங்கே நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும், பிகினராக எப்படி எடுக்கணும், ப்ரொஃபஷ்னலாக எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து லேட்டர் பார்ட்டில் நான் கவர் பண்ணுறேன். ஓகேவா? இது பிகினர் செஷன் அப்படிங்கிறனால முழுக்க ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து மைண்டில் வச்சுருக்கேன். அடுத்ததாக வந்து ஹெச்டிஎஃப்சி லைஃப் நேற்று வந்து ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். ப்ரீவியஸ் செஷன் நேற்றுன்னு நான் சொல்கிறது, நேற்று லீவு. ஸோ முந்தா நேற்று. ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம ரேடாரில் வச்சுருப்போமானா கண்டிப்பாக வச்சுருப்போம். ஏன் அப்படின்னா அந்த ப்ளூ கலர் லேபிள் வித் ஐ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ நம்ம ரேடாரில் வச்சுருப்போம். ப்ளஸ் வெரி ஃபஸ்ட்டு கேண்டில் ராக்கெட் அப்படிங்கிற அந்த சிம்பிள் வந்துருச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து ஒன் சைட் மூவாக போய் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ டாப் கெய்னரை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எங்கே ஃபண்டு வருதுங்கிறத வந்து ஈஸியாக நம்மளால் வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும். இதை வச்சு. ஓகேவா? இதை நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணுமா அப்படியெல்லாம் கிடையாது. இது எல்லாத்துக்குமே வந்து அலர்ட் அப்படிங்கிறத வைக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிஎல்எஃப் வந்து ஒன் ஆஃப் தி டாப் கெய்னராக இருந்துச்சு. டிஎல்எஃப் பொறுத்த வரைக்கும் ப்ளூ கலர் லேபிள் வித் ஐ சிம்பிள் அப்படிங்கிறது வந்துருச்சு. வந்து அப்படியே சைட்வேஸில் இருந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம ரேடாரில் வச்சுருப்போம். ராக்கெட் சிம்பிள் வரலை, பட் ரேடாரில் வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் டாப் கெய்னர் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து டிஎல்எஃப் நேற்று வந்து
ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர் வரும்போது நம்மளால் வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே நம்ம வந்து ரெடியாக இருக்கலாம். நீ வந்து ஒன் சைடில் போகிற அப்படின்னு. ஸோ எந்த சைடில் போகிறோனோ அந்த சைடில் நம்ம போயிடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஸ்கிரிப்ட் நேற்று இருந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆயில் இந்தியா இது வந்து நேற்று வந்து ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். பட் நமக்கு எந்த இண்டிகேஷனுமே கொடுக்கல. எந்த இண்டிகேஷன் இந்த சென்ஸ் என்னென்னா, நம்ம ரேடார்லேயும் எந்த ஒரு இண்டிகேஷனும் கொடுக்கல, ஓப்பனிங்லேயும் நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஆகும். பட் இதோடைய ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், பெருசாக ராக்கெட் மாதிரியெல்லாம் அங்கே ஒன்றும் நடக்கலை, சும்மா அப்படியே கன்சாலிடேட் மூவ் ஆகிருக்கு. பட் இது ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான டாப் கெய்னர் வந்திருக்கும், பட் நம்மளோடதில் மிஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அது ராக்கெட் மாதிரி போயிருக்கு, ரொம்ப ராக்கெட் மாதிரி போயிருக்காது. பட் டாப் கெய்னர் லிஸ்ட்டில் இந்த மாதிரி வந்திருக்கலாம். அதோட ப்ரைஸ் ஆக்ஷன் ரொம்ப மைல்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாப் கெய்னர். பட் நமக்கு எந்த இண்டிகேஷனும் கொடுக்கல, முன்னாலேயும் கொடுக்கல, ப்ரெசன்ட் டேலையும் கொடுக்கல. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒரு டாப் கெய்னர் என்ன அப்படின்னா, நேற்று வந்த டாப் கெய்னரில் வந்து பால்கிருஷ் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நம்ம ரேடாரில் வச்சுருப்போம். எதனால் அப்படின்னா வந்து ஒரு ராக்கெட் சிம்பிள் வருது. எப்போ வருது அப்படின்னா அரவுண்டு 2 o'clock வந்திருக்கு. மார்க்கெட் அங்கே முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்மளுடைய ரேடாரில் வச்சுருப்போம். இது ஒன் ஆஃப் தி டாப் கெய்னர். இதில் ஒரே ஒரு இப்போ வந்து ரொம்ப பிகினர் சீரீஸில் ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லையா, இதில் ஒரே ஒரு சின்ன கண்டிஷன்ஸ் மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா, ராக்கெட் சிம்பிள் வந்திருக்கு, ஐ மீன் மார்க்கெட் முடியும் போது வந்திருக்கு அப்படின்னாலோ, இல்லை ப்ரெசன்ட் டேயில் வந்திருக்கு அப்படின்னாலோ, அதுக்கு முன்னால் கொஞ்சம் முன்னால் ஒரு 10 கேண்டிலில் பியர் சிம்பிள் இருக்கக்கூடாது. இதுதான் கண்டிஷன். இந்த பியர் சிம்பிள் இருக்கக்கூடாது. பியர் சிம்பிள் இல்லாத ராக்கெட் சிம்பிள் வேணும். ஓகேவா? இது ஏன், இது என்ன பியர் சிம்பிள், இது என்ன ராக்கெட், இதெல்லாம் நான் ப்ரொஃபஷ்னல் சீரீஸில் நான் கவர் பண்ணுவேன். பிகினர் சீரீஸுக்கு பர்ஃபெக்ஷன் வித் ரூல்ஸ், அது சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பியர் சிம்பிள் 10 கேண்டிலுக்கு முன்னால் வந்திருந்ததுன்னா அந்த ராக்கெட் மாதிரி போகாது, ஹால்ட் ஆயிரும். இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா, ராக்கெட்டை எந்த ஆங்கிளில் வச்சு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி ராக்கெட்டே வச்சுக்கலாமே, நீங்கள் பாட்டிலில் எந்த ஆங்கிளில் வச்சு பற்ற வைக்கிறீங்களோ அந்த ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி போகும். அது ஒரு ஆங்கிள் இருக்குது இல்லையா, அதே மாதிரி தான் ராக்கெட்டில் கீழே இருக்கிற அந்த குச்சி இருக்கு இல்லையா, அது இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிறது ஒரிஜினல் ராக்கெட்டில் அந்த கீழே இருக்கிற குச்சியை நீங்கள் தீபாவளி ராக்கெட்டில் பாதியாக உடச்சிருங்க, இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பற்ற வச்சு பாருங்கள், ராக்கெட் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். அதே சயின்ஸ் தான் இந்த மார்க்கெட்லேயும் இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.